بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. وقال الله عز وجل: يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் கிருபையினால் நாம் சஃபத்து தஃபாசீர் இதனுடைய தஃப்சீரிலே இப்பொழுது நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்தான 40 முதல் 43 யா பனி இஸ்ராயீல் என்று தொடங்கக்கூடிய அந்த ஆயத்திலிருந்து வர்கஉ மஅர் ராக்கிஈன் என்று முடியக்கூடிய 43வது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய தொடர்பை சென்ற பாடத்திலே பார்த்தோம். அதற்கும் முந்தைய ஆயத்துகளுக்குள்ள தொடர்பையும் நாம் பார்த்தோம். அதை பற்றி தெளிவாக எடுத்து சொன்னோம். இப்பொழுது அதை தொடர்ந்து அதனுடைய அகராதி பொருட்கள் இன்னும் அதனுடைய தஃப்சீர் விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். அதனுடைய அர்த்தங்களை நாம் அந்த ஆயத்துகள், அந்த 4 ஆயத்துகளுடைய அர்த்தங்களை தமிழிலே தெளிவாக நாம் சொல்லிவிட்டோம். இப்பொழுது அதனுடைய அகராதி பொருட்களை சொல்ல வேண்டும். அதேபோல் அதில் இருக்கக்கூடிய கருத்தாளங்கள், தஃப்சீர்களை நாம் எடுத்து சொல்ல இருக்கிறோம். இப்போ இந்த ஆயத்துகளுடைய தொடர்பை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ இங்கே என்ன பார்க்க வரோம்னு சொன்னால், குரானில் அல்லாஹ் இப்போ தஃப்சீர், அதனுடைய தஃப்சீர்லையும் சரி அகராதிலையும் ஏறத்தாழ வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்ல அந்த ஆயத்தில் முதல்ல பனி இஸ்ரவேலர்கிட்ட சொல்லி நியாமத்துகளை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்களுக்கு செய்கிற நியாமத்துகளை எல்லாம் எடுத்து சொல்கிறான். உங்களுக்கு நான் எவ்வளோ நியாமத்துகளை பொழிந்திருக்கின்றேன் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட சொல்கிற விஷயம் என்ன, நீங்கள் வாக்குறுதி நிறைவேற்றுங்க, நீங்கள் நிறைவேற்றுங்க, நான் நிறைவேற்றுவேன். இது அல்லாஹ்வுடைய சில போங்காக இருக்கு. அல்லாஹ்வுடைய குரானுடைய இது ஒரு போங்குன்னு சொல்லலாம். சில இடங்களில் இப்போ ஃபத்குரூனி அத்குருக்கும், ஃபத்குரூனி அத்குருக்கும், நீங்கள் என்ன நினைவு கூறுங்க, நான் உங்களை நினைவு கூறுறேன். அப்போ நீங்கள் என்ன நினைவு கூறுங்க, நான் உங்களை நினைவு கூறுறேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதே மாதிரி என்னது, மக்கரு மக்கரல்லா, அவங்க சூழ்ச்சி செஞ்சால் அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்வான். யுகாதிஊன அல்லாஹ, அப்போ அதையும் சொல்ல, நீங்கள் அவங்க என்னது, அவங்களே ஏமாந்துக்கிறாங்க. இப்படி அல்லாஹ் எதிர்வினைக்கும் என்ன செய்வான், எதிர்வினை உடனடியாக கொடுப்பான். குரானில் நல்ல விஷயத்துக்கும் அல்லாஹ் நல்ல விஷயத்த சொல்லுவான். அதே மாதிரி ஏவல்களுக்கும், நீங்கள் இதை செய்யுங்க, நான் உங்களுக்கு இதை செய்கிறேன். அல்லாஹு தஆலா செய்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அவன் சொல்கிற வாக்குறுதி எப்போதுமே மீற மாட்டான். இருந்தாலும் அவன் அடியாண்டமிருந்து எதிர்பார்ப்பான். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் புறத்திலிருந்து உங்கள் கை நீட்டுங்க. நீங்கள் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் 1 முழம் வர்றேன். நீங்கள் ஒரு முழம் வந்தீங்கன்னா நான் 2 முழம் வரேன். நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நான் ஹர்வலத்தின் ஓடி வரேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் தான் இங்கே நியாமத்துகளை எல்லாம் நினைவு கூர்றான். அது வந்து தராமல் இல்லை, நிறுத்திட்டு இல்லை. அல்லாஹு தஆலா மனிதன் என்ன செய்வான், ஒரு விஷயத்தை நிறுத்திட்டு தான் என்ன செய்வான், டிமாண்ட் செய்வான். நான் உனக்கு வேணும்னா இதை செய் என்பதாக சொல்லுவான். நீ இதை வந்து செய்ய மாட்டிருக்க ஒழுங்கா, உடனே நிறுத்திடுவான். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வான், டிமாண்ட் வைப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் வாசிஉல் மக்ஃபிரா வாசிஉர் ரஹ்மா என்பதாக சொன்னமே, அல்லாஹ்வுடைய விசால ரஹ்மத்துடைய விசாலத்துக்குரிய பெரிய ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் எதையும் நிறுத்த மாட்டான். செய்துக்கிட்டே தான் இருப்பான், கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான், கொடுத்துக்கிட்டே என்ன செய்வான், சொல்லுவான். அப்போ இந்த உலகத்துடைய நியதி அப்படித்தான். கண்களை கொடுத்துருக்கான், கண்ணை கொண்டு நல்லதை பாருங்கன்னு சொல்கிறான். ஆனால் கெட்டதை பார்த்த உடனே என்ன செய்ய மாட்டான், பார்வை பறிக்க மாட்டான். இப்போ சொல்லிக்கிட்டே இருப்பான் அளவுகளை. அந்த மாதிரி பத்குருனி அதுக்குருக்கும், நீங்கள் என்ன நினைவு கூறுங்க, நான் அவங்களை நினைவு கூறுறேன். அதே மாதிரி இங்கே சொல்கிறான் யூதர்களுக்கு, யா யா பனி இஸ்ராயீல் லத்குரு நிஅமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், நான் உங்களுக்கு செஞ்ச நியாமத்துகள் நினைச்சு பாரு. வஅஃபு பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும், எனக்கு செஞ்ச வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றுங்க, உங்களுக்கு செஞ்ச வாக்குறுதி நான் நிறைவேற்றுகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த ஆயத்துகளை, இந்த வசனங்களை கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதைத்தான் என்ன, இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்ல வரான். என்னென்ன வாக்குறுதிகள் அவர்கள் செய்தார்கள், அதை மாறு செஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்போ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, சரி செய்யுங்க என்பதாக சொல்லிட்டு அடுத்து அவங்களுக்கு சில நசீகத்துகளை, உபதேசங்களை சொல்கிறான். ஒன்றும் அன்பா சொல்கிறான், எச்சரிக்கையோட சொல்கிறான். நம்ம சொன்ன மாதிரி பல கோணங்கள் அல்ல அந்த இடத்துல என்ன செய்யறான்,
அவர்கள் யூதர்களுக்கு யகுதிகளுக்கு அவங்க பாணியிலே போய் என்ன செய்யறான் அல்லாஹ் அவங்களுக்கு எச்சரிக்கிறான். ஒரு முறை எச்சரிப்பு, ஒரு முறை பயமுறுத்தல், ஒரு முறை அன்பாக சொல்றான், ஒரு முறை நியாமத்தை சொல்லி சொல்றான், ஒரு முறை நீங்க செய்யற தப்பு பாருங்க பிடிச்சிடுவேன்னு சொல்லி சொல்றான். அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்யறான் அல்லாஹ் அவங்களுக்கு எச்சரிக்கிறான். இது சம்பந்தமா தான் இங்க பார்க்க போறோம். இப்ப நம்ம ஆயத்துடைய தொடர்புகளை நம்ம பார்த்தோம். இப்போ ஆயத்துடைய அகராதி பொருள் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு அதனுடைய தஃப்சீர் விளக்கத்தை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்-லுகா, லுகத்தை பத்தி பேச போறோம். இஸ்ராயில் இஸ்முன் அஜமியுன். இஸ்ராயில்ங்கிறது ஒரு அஜமில சுரியானி மொழி வார்த்தைன்னு சொல்லுவாங்க. இஸ்ராயில்ங்கிறது சுரியானி மொழி. இஸ்ரா அப்படின்னா என்ன, ஈல்னா என்ன? ஈல், ஈல் என்றால் சுரியானி மொழியில கடவுள் என்பதாக அர்த்தம். ஈல் என்றால் கடவுள், தேவன் என்பதாக அர்த்தம் இஸ்ராயல் மொழி. இது சுரியானி மொழியில. இஸ்ரா என்றால் அடிமை என்பதாக அர்த்தம். அப்போ இஸ்ராயில் அடிமை, அதாவது கடவுளின் அடிமை, அல்லாவின் அடிமை. அப்போ இஸ்முல் அஜமியுன் மானாஹு, அதுதான் அரபில அப்துல்லா. அப்ப அல்லாங்கிறது ஈல், இஸ்ராங்கிறது அப்து. அப்ப அப்துல்லா அல்லாவின் அடிமை. வஹுவ இஸ்முன், வஹுவ இஸ்மு யாக்கூப், அது யாக்கூப் அலி இஸ்லாமுடைய பெயராக இருக்கிறது. அப்போ இஸ்ராயிலுங்கிறது யாரை சொல்ல, அல்லாவுடைய அடிமைங்கிறது இடத்துல யாக்கூப் அலி இஸ்லாத்தை குறிக்குது. அப்போ பனி இஸ்ரவேலர் என்றால் யாக்கூப் அலி இஸ்லாமுடைய சந்ததிகள், அவங்களுக்கு தான் இஸ்ராயல் சந்ததிகள் சொல்லி. வஹுவ இஸ்மு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலி இஸ்லாத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. வக்கது சர்ரஹ பிஹி ஃபி ஆல இம்ரான், ஆல இம்ரானுடைய சூறாவில் அதை கொண்டு அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான். வக்கது சர்ரஹ பிஹினா அந்த விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். ஃபி ஆல இம்ரான், ஆல இம்ரான் சூறால. ஃபி ஆலி இம்ரான், அதாவது வக்கது சர்ரஹ பிஹி அதை கொண்டு அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். ஃபி ஆலி இம்ரான், ஆலி இம்ரானுடைய சூரா, ஆல இம்ரானுடைய சூறால எல்லாம் தெளிவுபடுத்திட்டான். இல்லாமா ஹர்ரம இஸ்ராஈலு அலா நஃப்சிஹி, இல்லாமா ஹர்ரம எந்த ஒன்றை ஹராமாக்கினாரோ இஸ்ராயில், இஸ்ராயில் அலா நஃப்சிஹி தன்னுடைய நஃப்சின் மீது, தன் மீது எந்த ஒன்றை இஸ்ராயில் அவர்கள் ஹராமாக்கினார்களோ அதை தவிர என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ இஸ்ராயில் என்று சொல்லப்படுறது அதில் யாக்கூப் அலை இஸ்லாத்தை தான் அங்கே குறிக்குது. அது தெளிவான தஃப்சீரில் நமக்கு தெளிவாக விளங்கும். அப்போ அதனால இஸ்ராயிலுங்கிறது யாக்கூப் அலை இஸ்லாத்தை குறிக்கிறது. அதனுடைய அர்த்தம் சொன்னா அப்துல்லா, அதாவது இஸ்ரா அடிமை, ஈல் கடவுள். சரி, அல் ஆயா அந்த ஆயத்தில் பார்க்குறோம். ஊஃபு என்பதாக சொல்றோம். யா பனி இஸ்ராயில் இதுக்குரு, யா பனி இஸ்ராயில் இதுக்குரு நியாமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும் வ அவ்ஃபு பியாஹதி ஊஃபி பியாஹதிக்கும். அப்போ அவுஃபு என்பதாக சொல்றான் அல்லாஹ். என்ன? அவுஃபு பியாஹதி, அவுஃபுனா என்ன? நிறைவேற்றுங்கள். அல் வஃபா, அல் இத்யானு பிஷ்ஷையி அல தமாமி வல் கமாலி. அல் வஃபா பரிபூர்ணப்படுத்துது. என்னது? அல் இத்யான் கொண்டு வருதல், பிஷ்ஷை ஒரு விஷயத்தை கொண்டு வருதல், அல தமாமி அதாவது முழுமையாக, வல் கமால் பரிபூர்ணமாக, பரிபூர்ணமாக முழுமையாக ஒரு விஷயத்தை என்ன செய்யறது? கொண்டு வர்றதுக்கு வஃபா என்பதாக சொல்லுவாங்க. யுகாலு அவுஃபா, வஃபா, அவுஃபா என்பதாக சொல்லலாம், வஃபா என்பதாகவும் சொல்லலாம். ஐ அத்தாஹு வாஃபியன் தாமன், அதாவது அதை நிறைவேற்றினான். வாஃபியன் பரிபூர்ணமாக, அதாவது தாமன் முழுமையாக, குறையின்றி பரிபூர்ணமாக நிறைவேற்றினான். வலா தல்பிசுல் ஹக்க, தல்பிசு அல் லப்ஸ் அப்படின்னா அல் ஹலத், அதாவது என்னது? கலக்குதல். தக்கூலுல் அரப், அரபு சொல்லுவாங்க லபஸ்து ஷைய பிஷையி ஹலத்துஹு, லபஸ்து ஷைய பிஷை, ஒரு வஸ்துவை கொண்டு இன்னொரு வஸ்துவை நான் லபஸ்து கலந்து விட்டேனை, ஹலத்து அதை நான் என்ன செஞ்சுட்டேன்? ஹலத் மலத் பண்ணிட்டேன், உன்னோட உன கலக்கிட்டேன். அவ் வல் தபச பிஹி, இல் தபச பிஹினா இஹ்தலத, அவ அதை கொண்டு கலக்கி விட்டான், இல்தபிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா கலக்கி விட்டான் அர்த்தம், கலந்துட்டான் அர்த்தம். இஹ்தலத்னா கலந்து விட்டது, இல் தபச பிஹினா அதை கொண்டு கலந்து விட்டது, இஹ்தலத் அதை கொண்டு கலந்துடுச்சு. அப்ப லபசனா கலந்தான், லபசனா கலந்தான், ஒரு வஸ்து கலத்தன்னு சொல்றது, அது வந்து முத்தாத்தி. இல்தபசங்கிறது லாசிம், இஹ்தலத்த கலந்து விட்டது, இல்தபச பிஹினா அதை கொண்டு கலந்து விட்டது. கால தஆலா அல்லாஹ் சொல்றான் வலலபஸ்னா அலைஹிம் மா யல்பிசூன், வலலபஸ்னா அலைஹிம் மா யல்பிசூன் வலவ் ஜஅல்நாஹு மலக்கன் லஜஅல்நாஹு ரஜுலன் வலலபஸ்னா அலைஹிம் மா யல்பிசூன். அல்லது நம் தூதரை
ஒரு மலக்காகவே அனுப்புவதாயினும் அவர்களுக்கு வானவர்களை காணும் சக்தி இல்லாததினால் அவரையும் ஒரு மனிதனுடைய ரூபத்தில்தான் நாம் அனுப்புவோம். அது சமயத்தில் இப்போது இருக்கும் அதே சந்தேகத்தையே அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி விடுவோம். அப்ப என்ன சொல்றான் அந்த இடத்துல, காபிர்களுடைய அந்த அறைகூவல், அவங்களுடைய அந்த கங்கணம், அவங்களுடைய அந்த அழைப்பு என்னது, நபியை ஏற்றுக்கொள்ளாம தூதுவரை மறுத்து கொண்டு அலையிறாங்க. அலையும் போது அவங்க சொல்ற விஷயம் என்ன, எங்களுக்கு வந்து என்னது, ஒவ்வொன்றுனா கேட்குறானோ அல்லாட்ட எங்களுக்கு என்ன சரி, நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பேப்பர் எழுதுங்க, இது மாதிரி பல விதமா கேட்குறான். சூனியக்காரர் இப்படி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு எங்களுக்கு மலக்கு வந்தாரும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே என்பதா சொல்லும்போது, அதில் மலக்கு வந்தால் கடுமையாக நெசிப்படும், பிடிக்கப்படும் சொல்லிட்டு அல்லா சொல்றா, மலக்கை நம்ம அனுப்பினா கூட அவரே ஒரு மலக்கை அவங்களால பார்க்க முடியாதுல்ல, அப்போ அவரே ஒரு மனுஷனாக தான் அனுப்பணும். மனசுனா அனுப்பினா என்ன இன்னும் எனக்கு இருக்க சந்தேகத்து மேலே நம்ம சந்தேகம் தான் அவங்களுக்கு கிளப்பி விடுவோம்னு சொல்லி சொல்கிறோம். அதான் லபஸ்னா அலைஹிம் மா எல்பிசூன். அதாவது அப்பவுமே நிச்சயம் அது சமயத்தில் இப்போது இருக்கும் அதே சந்தேகத்தை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்திடுவோம், கலந்துடுறது. ஒன்றின் மீது இன்னும் நம்ம கலந்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றோம். வஃபில் மிஸ்பாஹ், மிஸ்பாஹ்ல கருத்து என்ன, லபிச சௌபு மிம்பாபி தைப லுபுசன் பி தம்மில்லாமி. லபிச சௌப, லபிசன அணிந்தான் சொல்லு, லபிச சௌப சௌபை அணிந்தான், ஆடை அணிந்தான், மின் பாபி தைபங்கிறது தைப தாபு, லபிச எல்பசு லப்சன், அதாவது லுபுசன், லபிச எல்பசு தைப தாபுடைய லுபுசன் ஒரு பிலம்மில் லாமி, லாமுக்கும் லம்மு கொடுக்கு லுபுசன் சொல்லி. சரி, ஒ லபஸ்து அலைஹில் அம்ர லபுசன், இந்த இடத்துல லரப எலுரிபு, அப்போ லபச எல்பிசு, லபஸ்து அலைஹில் அம்ர லபுசன் மின் பாபி லரபங்கிறது ஹலத்துஹு நான் கலந்து விட்டேன். அப்படி லபிச எல்பசுன்னு வந்துச்சுன்னா லபிச சௌப மின் பாபி தைப எத்தாபு லுபுசன் வரும், அணிதல் பிதம்மில் லாமி. இங்க லபச எல்பிசு லரப எலுரிபு, அப்போ லபஸ்து அலைஹில் அம்ர, அந்த விஷயத்தை அவன் மீது நாம் கலந்து விட்டோம். லபுசன் அதாவது கலப்பதாக கலந்துட்டோம். மின் பாபி லரப எலுரிபுன்னு வரும், ஹலத்துஹு. சரி, ஒல் தபசல் அம்ரு அஷ்கல, அப்போ இல் தபசனா கலந்து விட்டது, அஷ்கல்னா ஒன்றோடு ஒன்று என்னது கலந்து விட்டதுன்னு அர்த்தம். அஷ்கலன்னா என்னது, அப்படி தோற்றம் ஆயிடுச்சு, அதோட இதான் ஆயிடுச்சு. ஒல் தபசல் அம்ரு அஷ்கலன்னா அதோட தான் கலந்துருச்சுன்னு அர்த்தம். தான் சொல்லுவாங்க, அப்படியே மூழ்கிடுச்சு, அதோட அந்த தோற்றத்துக்கே மாறிடுச்சு. அப்போ அஷ்கல் அந்த அளவு கலந்துருச்சு, அந்த அஷ்கல் அம்ரு அதே தோற்றத்துக்கு மாறிடுச்சு, அதோட அது கலந்துடுச்சு. அஸ் ஜகாத்து வாக்கி முசலாத்து வாத்து ஜக்காத்துன்னு வருது இல்ல, முஷ்தக்கத்துன் மின் ஜக்கா, ஜக்காங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கு. ஜக்காத்துங்கிற வார்த்தை முஷ்தக்கத்துன் மின் ஜக்கா, ஜக்காங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கு. ஐ ஜக்க ஜர்உ அப்படின்னா எஸ்கு, ஜக்கா எஸ்கு, அதாவது ஜக்க ஜர்உ என்பதாக சொல்லும். மின் ஜக்க ஜர்உ விவசாயம் வளர்ந்தது, விளைச்சல், எஸ்கு அதாவது ஐ நமா அதாவது வளர்ந்ததுன்னு அர்த்தம். அன்ன இஹ்ராஜஹா எஜிலிபுல் பரக்கத்தை, அன்ன இஹ்ராஜஹா அந்த ஜக்காத்தை வெளியாக்குவது என்பது பரக்கத்தை இழுத்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. பரக்கத்தை இழுத்துக்கணும், பரக்கத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கு, அதான் வளர்க்குறது. அவு ஹிய மின ஜக்காத்தி, அது ஜக்காத் ஒன்று வந்து ஜக்கா எஸ்குலேருந்து வந்திருக்கு நமா என்பது, அல்லது அவு ஹிய மின ஜக்காத்னா ஜக்காத் அதாவது அத்தஹாரத் பரிசுத்தம் என்பது வந்துச்சு. இது வளர்த்தல் வளருதுங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, அதே மாதிரி பரிசுத்தம்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. என்னஹா துத்தஹிருல் மால, ஏன்னு சொன்னா பொருளை சுத்தப்படுத்துகிறது, பொருட்களை என்ன செய்து சுத்தப்படுத்துகிறது. கால தஆலா குத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குத் மின் அம்வாலிஹிம், அவங்களுடைய பொருளில் இருந்து ஜக்காத் எடுங்க, சதக்காவை எடுங்க, துத்தஹிரும் அது அவர்களை என்ன செய்து பரிசுத்தப்படுத்துகிறது, வ துஸக்கீஹிம் பிஹா, துத்தஹிருமா அவர்களை பரிசுத்தப்படுத்து, துஸக்கீஹிம் உள்ளத்தால சுத்தப்படுத்து, அந்த பொருளை சுத்தப்படுத்துது, துஸக்கீஹிம் பிஹா அது வந்து அதை கொண்டு அதை கொண்டு என்ன செய்து அவர்களை உள்ளத்தையும் சுத்தப்படுத்து. அப்போ இந்த சக்காத்துங்கிற வார்த்தைக்கு ஒன்று வந்து வளர்ச்சி அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, அதே நேரத்தில் இன்னொரு அர்த்தம் வந்து சுத்தப்படுத்துதல், சுத்தமாகுதல் என்ற அர்த்தம் இருக்குது. அப்போ இது லோகத்துடைய அர்த்தங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த விஷயங்கள் நினைச்சாங்க, லோகத்துடைய பொருள் நம்ம பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து நினைச்சாங்க குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு உள்ள போகிறத அங்கே சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இந்த நம்ம சொன்ன அர்த்தங்கள் தான் இதில் குர்ஆனில் இந்த அந்த ஆயத்தில் வரக்கூடியதாக இருக்குது. அப்போ யா பனி இஸ்ராயில் உத்குரு நிஅமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும் வஅஃபு பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும் வய்யாய ஃபர்ஹபூன். நம்ம ஏற்கனவே அர்த்தம் வச்சிட்டோம். ஃபர்ஹபூன்னா என்னது, ரஹீப யர்ஹபுலேருந்து வருது. சரி, இப்போ அடுத்து பாருங்க, தஃப்சீர் பாருங்க.
அத்தஃப்சீரு யா பனி இஸ்ராஈல ஐ யா அவுலாத நபி சாலிஹி யாக்கூப. அப்படி நேரத்தில் அல்லாஹ் கூப்பிட்றான் யா பனி இஸ்ராயில். நம்ம ஏற்கனவே சொல்ற யா முன்னாத அழைப்புக்காக வருது. பனு பனீனா எனது குழந்தைகள், இஸ்ராயில் அதான் யாக்கூப் அலை இஸ்லாம், அதான் இஸ்ராயில் அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லா. ஓ பனி இஸ்ரவேலர்களே, பனி இஸ்ராயிலுடைய குழந்தைகளே, யா அவுலாத நபி சாலிஹ், அதாவது சிறந்த சாலிஹான நபியினுடைய குழந்தைகளே. யாரு? யாக்கூப, யாக்கூப் அலை இஸ்லாமுடைய குழந்தைகளே. உதுகுரு நியமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், நான் உங்கள் மீது செய்த அந்த நியமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், நினைவு கூறுங்கள். உஸ்குரு மா அன்அம்து பிஹி அலைக்கும், உதுக்குரு நினைத்துக் கொள்ளுங்கள், நினைத்து பாருங்கள். மா அன்அம்து பிஹி, நான் எந்த ஒன்றை உங்களுக்கு பொழிந்தேனோ, அலைக்கும் உங்கள் மீது எந்த ஒரு நியமத்தை கொண்டு உங்களுக்கு நான் அருள் புரிந்தேனோ அவைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். வ அலா ஆபாயிக்கும், இன்னும் உங்களுடைய மூதாதைகள் மீதும் எந்த ஒன்றை நான் அருள் புரிந்தேனோ, மின் நிஅமின் நியாமத்துகளிலிருந்து, லா துஅத்து வலா துஹ்ஸா, லா துஅத்து எண்ணப்படாத, வலா துஹ்ஸா கணக்கிடப்படாத, வைன் தஅத்து நியமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா என்று சொல்றோம்ல, அதாவது எண்ணவும் முடியாது, கணக்கிடவும் முடியாது. எண்ணி இன்னும் கணக்கிட்டு முடிக்க முடியாத நியாமத்துகளிலிருந்து எவ்வளோ நியாமத்துகளை உங்களுடைய மூதாதைகள் மீதும் உங்கள் மீதும் எதை கொண்டு நான் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றனோ அவைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக என்ன செய்யறான், பனு இஸ்ரவேலை பார்த்து, குழந்தைகளை பார்த்து சொல்றான். அதாவது யாக்கூப் அலைஹிஸ் ஸலாமுடைய குழந்தைகளான பனு இஸ்ரவேலை பார்த்து சொல்றான். வஅஃபு பிஅஹ்தி ஐ அத்து மா ஆஹத்து மூனி அலைஹி மினல் ஈமானி வத்தாஅத்தி. அவுஃபு பிஅஹ்தி, என்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றுங்கள். அதாவது அத்து நிறைவேற்றுங்கள். மா அஹத்து மூனி, மா அஹத்து மூனி அலைஹினா, இனி எந்த ஒன்றை நீங்கள் எனக்கு வாக்களித்தீர்களோ, அலைஹி அதன் மீது, மினல் ஈமானி ஈமான் கொள்வதனுடைய விஷயத்திலையும், வத்தாஅத்தி வழிபடக்கூடிய விஷயத்திலையும். இப்போ அலைஹிங்கிறது இந்த இடத்துல அதன் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயத்தையும் சொல்லலாம். என்ன, எந்த விஷயத்தின் மீது நபியை ஈமான் கொள்ளணுங்கிறதும் நபிக்கு வழிபடணுங்கிற விஷயம் மீது தான் என்ன செஞ்சீங்க, நீங்க என்கிட்ட ஒப்பந்தம் வாக்குறுதி செஞ்சீங்க. அப்போ அதை நிறைவேற்றுறது உங்க மேல கட்டாயமா இருக்கு. அத்துமாக துமுனி அலைஹி, எதன் மீது நீங்கள், அதாவது இந்த இடத்துல ஈங்கிறது அந்த மாக்கு சொல்லலாம். இந்த இடத்துல நபிக்கு இல்லை, நபிங்கிறது பொதுவா அது நாடப்படுறது அதுதான். அந்த இடத்துல மாக்கு போதும். அத்துமா, எந்த ஒன்றை நீங்கள் எனக்கு ஒப்பந்தம் வாக்குறுதி அளித்தீர்களோ, அலைஹி அதன் மீது, அந்த விஷயத்தின் மீது அளித்தீர்கள் அல்லவா. மினல் ஈமான் கொள்வோம் தாத்தி வழிபடுவோமா. யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஈமான் கொள்றது, இன்னும் அவங்களுடைய கொண்டு வந்த விஷயங்களை அப்படி உண்மையை நம்பி வழிபடுறது, இதன் மீது நீங்க எனக்கு அளித்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஊஃபி பி அஹதிக்கும் பிமா ஆஹத்துக்கும் அலைஹி மின் ஹுஸ்னி சவாபி. பிமா ஆஹத்துக்கும், எந்த ஒன்றை நான் உங்களுக்கு வாக்களித்தேனோ, அலைஹி அதன் மீது, அந்த மாக்கு, மின் ஹுஸ்னி சவாபி நலவான, அதாவது நல்ல சவாபுகள் இருந்து, அதிகமான சவாப் தர்ற விஷயத்திலையும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நலவுகளை நன்மைகளை தருவேன் என்ற விஷயத்துல, கூலி தருவேன், அந்த விஷயத்தின் மீது நான் எந்த ஒரு வாக்குறுதி அளித்தேனோ அதை நான் நிறைவேற்றுகின்றேன். அப்போ நீங்க கொடுத்ததை நீங்க நிறைவேற்றுங்க, நான் உங்களுக்கு அளித்த நியமத்துக்கு வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றுறேன். இப்போ அவங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு, எல்லாம் அல்லாஹ் கொடுத்து அனுபவிச்சுட்டு என்ன செய்யறான், அல்லாஹ் நீங்க எனக்கு வழிபடுங்கன்னு சொல்றான். இவன் எப்படின்னா, அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க மாறு செய்யறாங்க. அப்படின்னு திரும்ப நான் தரேன், என்ன செய்யுங்க, சரியாகுங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்லலாம். وإياي فارهبون أي واخشوني دون غيري. يخشوني دون غيرنا, என் அல்லாத, யக்ஷௌனி பயப்படுங்கள், தூன கைரி என்னையே பயப்படுங்க, தூன கைரினா என் அல்லாதவரை விட்டு விட்டுன்னு அர்த்தம். அப்ப என் அல்லாத யாரையும் பயப்படக்கூடாது. ஐயாய ஃபர்ஹபூன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னையே பயப்படுங்கன்னா என்ன அர்த்தம், என்னையே வணங்கல். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அர்த்தம் என்ன, எல்லாம் உன்னையே வணங்குகின்ற அப்படின்னு அர்த்தம். உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். அதில் நஃபியும் இருக்குது. உன்னையே வணங்குகின்றோம், உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம், உன்னை தான் பார்க்குற, வேற யாரையும் பார்க்கல. உன்னையே தான் வணங்குகின்றேன், உன்னை அல்லாத யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். ஒய்யாக்க நாபுது ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தாயின், உன்னிடம் தான் உதவி தேடுறேன். நம்ம உதவியும் உன்னிடத்துல தான் தேடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னிடத்துல தான் உதவியை கேட்குற, வேறு எந்த பக்கமும் நான் கேட்கவும் இல்லைங்கிறத சொல்றதுக்கு தான் ஈயாக்க அப்படிங்கிற ஈயாங்கிற வார்த்தை. ஒய்யாய ஃபர்ஹபூன், என்னையே நீங்கள் பயப்படுங்கள், என்ன அல்லாத யாரையும் நீங்க பயப்படாதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ இது வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், பனு இஸ்ரவேலுக்கு சொல்றான். சொல்லக்கூடிய முறையில முதல்ல அன்பை சொல்றான், அதே மாதிரி அவங்களுக்கு கண்டிஷனா சொல்லுவான், அதே போல நியமத்துகளை சொல்லி காட்டி சொல்றான், அதே மாதிரி அவங்க செய்த தவறுகளை எச்சரித்தும் சொல்றான். இப்போ இவ்வளவு விஷயங்கள் என்ன செய்யறான், இந்த தஃப்சீர்ல இந்த ஆயத்தில் அல்லாஹ் கொண்டு வரான். அப்போ இதைத்தான் என்ன செய்ய நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து இன்னும் ஆயத்துகளுடைய தஃப்சீர் விளக்கங்களையும்
இதில் அல்லாஹு தலா புழங்கியிருக்கக்கூடிய இலக்கிய நயங்கள் பலாகத் என்னங்கிறதையும், அதே போல் இதை கொண்டு நமக்கு என்ன பயன் கிடைக்கின்றது, என்ன பயனை அல்லாஹ் நமக்கு நாடுகின்றான், என்ன படிப்பினை கிடைக்கின்றது என்பதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இப்போ சொல்லப்பட்ட ஆயத்துக்கள்ல அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலுடைய நிலைகளை சொல்லி, அல்லாஹ் சொன்ன நியாமத்தை எடுத்து சொல்லி, நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றுங்க, நான் உங்களுக்கு நிறைவேத்துறேன், என்ன தான் பயப்படுங்க, இது விஷயத்துல யாரையும் பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது, உங்கள் மீது என் பயந்தா தான் என்ன செய்யும், என்ன மட்டும் பயப்படுங்க, அப்பதான் நீங்க சரியா செய்வீங்க. ஏன்னா என்னதான் வேற மற்றவங்கள பயந்து என்ன செய்றீங்க, நீங்க உங்களுக்கு அற்ப விலைக்காக என்ன செஞ்சுறீங்க, உங்களுடைய வேதத்துல உள்ள விஷயத்தை என்ன செய்றீங்க, வித்துறீங்க. அப்போ உங்களுக்கு அல்லாஹ் வந்து இறக்குன உங்க வேதம் குரான் இருக்குது. அந்த குரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க மீது என்ன செய்யுங்க, நீங்க உண்மையான நம்பிக்கை கொள்ளணும். மறுக்கக்கூடியவங்களா ஆயிராதீங்க என்பதாக சொல்லிட்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்றான். அதுக்கு அடுத்து சொல்றான், நீங்க உண்மையும் பொய்யும் கலந்து ஒரேடியா மூடி மறைக்க பார்க்காதீங்க. இது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுமே செய்யாதீங்கங்கிறான். அதே மாரி அப்புறம் கடைசியா உபதேசம் செய்யும்படியாக நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ருக்கூ செய்வர்களோடு நீங்களும் சேர்ந்து ருக்கூ செய்யுங்கள் என்பதாக சொல்றான். இந்த ருக்கூ செய்யுங்கள்னா என்ன அர்த்தம்? தொழுகையில ஒரு முக்கிய அதுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. ருக்கூ வர்கஉ மர்ராக்கீன் ஏன் சொல்லணும்? இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம். வர்கஉ மர்ராக்கீன் என்பதாக ஏன் அல்லாஹ் சொல்லணும்? அது கொஞ்சம் அந்த இடத்துல வரும்போது சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் இப்போ ஞாபகத்துக்கு சொல்றோம். தொழுகையில பல இபாதத்துக்கு பல விஷயங்கள் இருக்குது. பல வணக்கங்கள் இருந்தாலும் ருக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்றான் அல்லாஹ்ன்னு சொன்னா, அதாவது சொல்றாங்க அதுக்கு ஒண்ணு வந்து தொழுகை தான் நாடப்படுது. ஆனா ருக்குவுடைய விஷயத்த பொறுத்தவரைக்கும், மற்ற எந்த மார்க்கத்திலயும் சஜ்தா இருக்குது, நிக்கிறது இருக்குது, முட்டி போடுறது இருக்கு, ருக்குங்கிறது கிடையாது. எந்த மதுஹப்லயும் எந்த மற்ற மாற்றம் மாற்று மதுஹப்ல மாற்று மதத்துல என்ன கிடையாது? ருக்குங்கிறது ஒரு வணக்கத்துல கிடையாது. அப்ப அதனால அந்த இடத்துல ருக்கு மட்டும் அல்லாஹ் சொல்றது மூலம் மற்ற விஷயங்கள விட என்னது தனிப்படுத்தி அந்த இபாதத்தை காட்டுறதுக்காக வர்கஉ மஅர் ராக்கிஈன், ருக்கு அல்லாஹ் என்ன செய்றான் அந்த இடத்துல சுட்டி காட்டி சொல்றான். ஏன்னா ருக்கு வந்து வேற எந்த இதுலயும் கிடையாது. வேற எந்த இபாதத்திலயும் வணக்கத்திலயும் ருக்குங்கிற ஒரு நிலை எதுலயுமே கிடையாது. அதனால அந்த இடத்துல என்ன செய்யலாம் அல்லாஹ் ருக்குவுல நீங்க என்ன செய்யுங்க, வர்கஉ மஅர் ராக்கின். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், வைதா கீல லஹும் உர்கஉ லா யர்கஊன். அவர்கள் ருக்கு செய்யுங்க என்று சொன்னா ருக்கு செய்ய மாட்டாங்க, தொழுக மாட்டாங்கன்னு அர்த்தம். தொழுகைக்கு சஜிதாங்கிற வார்த்தை இருக்கு. கியாம், இஅ்திதால் எல்லாமே இருக்கு. ஆனா ருக்குன்னு சொல்றதுடைய அர்த்தம் என்ன? ஏன் அல்லாஹ் ருக்குங்கிற வார்த்தைய புழங்குறாங்கிறதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும்போது சொல்றாங்க, மற்ற யூதர்களா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்ல ருக்குங்கிற வணக்கம் கிடையாது. அதனால என்ன செய்றாங்க, இந்த ருக்குங்கிற வணக்கத்த சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான், இந்த தொழுகைங்கிற வணக்கத்த தனிப்படுத்தி காமிக்கிறான். அந்த சிறப்ப உணர்த்துறதுக்காக வேண்டி ருக்குங்கிற வார்த்தைய அல்லாஹ் புழங்கியிருக்கிறான். மற்ற எந்த வணக்கத்திலயும் வந்து மாற்று மத வணக்கங்கள்ல ருக்குங்கிறது கிடையாது. இதுல மட்டும் தான் இருக்குங்கிறதுனால அல்லாஹ் இத சுட்டிக்காட்டி சொல்கின்றான் என்பதாக நமக்கு தஃப்சீர்ல எழுதுறாங்க. அப்ப இன்னும் இந்த தஃப்சீருடைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலும் காண இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் கற்கக்கூடிய படிக்கக்கூடிய விஷயங்களை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.